ஹாய் உறவுகளே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மை அலட்சியப்படுத்தும் நபர்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் மதிய அனுபவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. அவங்கக்கிட்ட திரும்பி திரும்பி போய் பேசுகிறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. அவங்க அவங்களோட தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போய் பேசி நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கம்மி பண்ணிக்கக்கூடாது. நம்ம என்ன தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணுன்னு நினச்சாலும் அவங்க அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. இதனால நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் போகும். நம்ம அவங்கள தேடி தேடி போய் பேசுகிறதுனால அவங்க கன்வின்ஸ்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வேணாம் அப்படின்னு. நம்மளை இக்னோர் பண்ணுறவங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே வாக்குவாதம் பண்ணாமல் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து விலகி வர்றது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்ட கெஞ்சி கெஞ்சி போய் பேசாமல் நம்மளே தனியாக அமைதியாக ஒதுங்கி நம்ம அவங்கள கண்டுக்காமல் இருந்தோன்னா அதுவே நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. மெயினாக நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் நம்மளை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரிலாக்ஸாக அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். சில பேர்லாம் இன்டென்ஷனலாகவே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து நம்ம கஷ்டப்படணும், நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு வேணும்னே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறதா கொஞ்சம் கூட காமிச்சிக்கவே கூடாது. அவங்க முன்னாடி நம்ம எதுக்குமே ஃபீல் பண்ணல, நம்ம நார்மலாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. 2வது பாயிண்ட், ஷோ யுவர் ஸ்ட்ரென்த். ஒருத்தவங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஈஸியாக கிடச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும். எப்படி காமிக்கணும்னா அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் அப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம செயல் மூலயமா நம்ம அவங்களுக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணணும். நம்ம அவங்க பேசலையே அப்படின்னு சொல்லி அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல், அதில் நம்மளோட டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், நம்மளோட ஃபோக்கஸ் என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய செல்ஃபை நம்மளே இம்ப்ரூவ் பண்ணணும். நாட் ப்ரூவிங் யுவர் செல்ஃப். மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாவே போதும், அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. 3rd பாயிண்ட், அவாய்ட் எக்ஸ்ப்ரெஸிங் எமோஷன்ஸ். ஒருத்தவங்க உங்களை அவாய்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட போய் எமோஷனாக பேசுகிறது, இல்லை கோவப்படுறது, இல்லை அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே முட்டாள்தனம். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அவங்கக்கிட்ட இருந்து விலகி வந்துடணும். நம்ம ஒரு வேளை அவங்கக்கிட்ட நம்மளோட எமோஷன்ஸை காமிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ, இல்லை அவங்கக்கிட்ட கோவப்பட்டு ரியாக்ட் ஆனாலோ அவங்க நம்மளை பற்றி கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு வந்துட்டோம்னாலே அவங்க நம்மளை கன்சிடர் பண்ணி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நம்ம சைடு இருக்க நியாயத்தை போய் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்னு நம்ம நினச்சி அதை அவங்க இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிப்பாங்க அந்த நேரத்தில். ஸோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக விட்டாலே, அவங்களே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அவங்களே நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். 4th பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். உங்களை இக்னோர் பண்ணுறவங்க உங்கள் கூட இருந்தப்போ நீங்கள் இருக்க ஸ்டேஜில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது தான் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயோ, இல்லை உங்கள் ஜாப்லேயோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சதையோ எதையோ ஒன்றத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அப்படி நீங்கள் அவங்க கூட இருந்தப்போ இப்போ நீங்கள் இன்னும் பெட்டராக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டு, உங்களோட கோல் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வெற்றியை அச்சீவ் பண்ணுறது தான் உண்மையான சந்தோஷம். அவங்க நம்மளை தேடி நம்மக்கிட்ட பேசுகிற அளவுக்கான இடத்துல நம்ம இருக்கணும். நீங்கள் சக்ஸஸ் ஆகி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது தான் உண்மையாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. 5th பாயிண்ட், ரெடியூஸ் த இம்பார்ட்டன்ஸ். அவங்க நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்றாங்களே, நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க. அவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறத வச்சு நம்ம சந்தோஷம் இல்லை, நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்றாங்களே அப்படின்லாம் யோசித்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அவங்கக்கிட்ட உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்கள கன்சிடரே பண்ணாதீங்க.
நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நமக்கு எது பண்ணால் ஹாப்பியாக இருக்குமோ, நமக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். எல்லா மனுஷங்களும் எல்லா நேரமும் நம்ம கூடவே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சில பேர்லாம் நம்ம லைஃப்லேருந்து விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்கள நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ்னு எதுவுமே இல்லை. நமக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். உங்களை ஒருத்தர் இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ரியாலிட்டி எதுவோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களை மதிக்காதவங்கள அதெல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை கண்டுக்காமல் போகிறது தான் நமக்கு நல்லது. நம்மக்கிட்ட அன்பை யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, நம்மளை யார் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க கூட இருந்து அவங்களுக்கும் நல்லது பண்ணி நம்மளும் நல்லபடியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை நினச்சிங்கன்னா, நீங்களும் அதை உணர்ந்துருந்தீங்கன்னா மறக்காமல் மதியின் அனுபவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.